கலைஞர் ஒரு காலத்துல என்ன சொன்னாருன்னா காவல்துறையுடைய ஈரல் கெட்டு போயிட்டு மாதிரி. இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு 31 நாள்ல 131 கொலை நடந்திருக்கு. உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன், அதடுத்து நம்ம திருமுருகன், எல்லாரும் பொதுவா உங்களை ஆதரிக்கிற ஆட்கள் வரை கலைஞர் சாட்டையை கலைஞர் இப்படி எல்லாரும் என்ன பண்ண ஸ்டாலின் சாட்டையை கலட்டணும், ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, நம்ம பொறுமையா இருக்கிறாங்க அவங்களை விமர்சிக்கிற அளவுக்கு திமுக ஆட்சி வந்துட்டு இருக்கு. கமிஷனரை மாத்தி இருக்காங்க. இதை பொறுத்தவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு நடவடிக்கை எப்படி போகும்? குற்றச்செயல்கள் நடைபெறுவது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காமல் உடனடியாக தீவிரமான நடவடிக்கை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் எடுத்து வருகிறார். இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. அதே போன்று குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் பல நிலைகளில் நம்ம எடுத்து வருகிறார் நம்முடைய மாண்பு முதல்வர்கள். கண்டிப்பா எங்க முடிவுக்கு வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சில நெக்லிஜென்ஸ்னால சில விஷயங்கள் ஏற்பட்டுன்னா அந்த ஆபீசர்ஸ்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் தலைவர் வச்சிருக்காரு. அதோட ஷாட்டை எடுக்கவில்லை என்று பேசுவதில் யதார்த்தம் இல்லை. ஆனா இன்னைக்கு வன்முறையாளர்கள் பல இடங்கள்லயும் பல வடிவங்கள்ல உருவாகி வருவது ஒரு அச்சத்தை தருகின்ற வேதனை தருகின்ற ஒன்றாக தான் இருக்கிறது. நம்முடைய மாண்பு முதல்வர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தில் கூட தெளிவாக சொன்னார், எந்த விதமான குற்ற சம்பவங்களுக்கும் இந்த அரசு சமரசம் செய்து கொள்ளாது, அது தேவைப்படுகின்ற இடத்துல இரும்ப கருத்தால் எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது கண்டிப்பாக அதை பெரும் நடவடிக்கைகள் எடுக்கும். எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் பேச எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசலாம், அப்படிதான் பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யூபியில 134 பேர் இடத்துல போய் கூட்ட நெரிசல்ல இறந்துருக்காங்க. அதை பற்றி யாரும் பேசல. எத்தனையோ சம்பவங்களை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. அது இது இன்னைக்கு நடக்கல, காலங்காலமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை தீவிரமா நசுக்கணும்னா நசுக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுல முதல்வருக்கோ திமுகவுக்கோ எந்த மாற்று கருத்தும் இல்லை. குற்ற சம்பவங்களை எந்த சூழ்நிலையும் ஆதரிக்கக்கூடாது, அவற்றை இரும்பு கருத்தால் ஒடுக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தீர்வு தான். முதல்வருடைய நோக்கம் அதுதான். அது எந்த சமரசங்களும் செய்ய மாட்டார், அவருடைய சூழ்நிலை வராது. இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு துணை முதல்வரா யாவரின் கல்வி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? எந்த விதத்தினால அந்த விஷயத்தை பண்ணீங்க? தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம நண்பர்கள் சேர்ந்து யாவரும் கேள்வி, அதுல எல்லோரும் உறவுகள் என்ற ஒரு நோக்கத்தோட இது பண்ணிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு சமூக ஒற்றுமை என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் பார்த்துட்டு இருக்கோம் பல இடங்கள்ல இன்னைக்கு ஜாதி பிரச்சனைகள், மத முதல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவையார் அழகா சொல்லுகிறான், அதாவது நல்லிணக்கம் இல்லாதவரோடு இணங்க வேண்டாம். யார்கிட்ட நல்லிணக்கம் குணம் இல்லையோ அவர்களோடு இணங்க வேண்டாம் என்று நம்முடைய அவை பாட்டி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. அந்த நல்லிணக்க ஒரு உணர்வை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்காக நம்ம பல பணிகள் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல ஒண்ணுதான் அந்த யாவரும் கேள்வி என்று நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நான் கலந்து கொண்ட அற்புதமாக இருக்கிறது. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கான தேவைகள் இப்ப இருக்கா? நீங்க பார்த்துக்கிட்டே இருக்குது எந்த அளவுக்கு சாதி அமைப்புகள், அதே போன்று மதவாத அமைப்புகள், சில அரசியல் கட்சிகள் உள்நோக்கத்தோடு தேர்தலுக்காக இன்றைக்கு மதத்தை ரிலிஜியஸ் போலரைசேஷன், காஸ்ட் போலரைசேஷன் சொல்றாங்க. அது இல்லாம ஒரு சமூகம் இருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தோட வரலாறு நல்லிணக்கம் தான். அப்படிதான் தமிழ் சமூகம் வாழ்ந்ததாக வரலாறு இருக்காது. நம்ம பல்வேறு அகலாய்வின் மூலமா கிடைத்திருக்கூடிய தரவுகள்ல எங்கேயும் மதம் சார்ந்தோ சாதியம் சார்ந்தோ எந்த தரவுகளும் இதுவரையிலும் கிடைக்கப்படல. அப்ப தமிழ் சமூகத்தில் அப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்ததான ஒரு வரலாற்று ஒரு சான்றுகள் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. எனவே நம்ம அதை மாற்றி தமிழ் சமூகத்தினுடைய இயல்பான நம்முடைய பாரம்பரியமான அந்த ஒரு நல்லிணக்கமான ஒரு வாழ்வியலை உருவாக்குவது என்பது நம்முடைய கடமை. அது நிச்சயமாக செய்தாக வேண்டும். அது செய்தாதான் பள்ளிகள் கல்லூரிகள்ல கூட இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய சாதி அடையாளங்களை மத அடையாளங்களை காட்டுகின்ற அளவிற்கு இந்த நூல்லாம் கட்டிட்டு போறதெல்லாம் இன்னைக்கு பெரிய அப்ஜெக்ஷனா வந்துருது. அந்த அடையாள வேறுபாடுகள் குழந்தைகள் மனசுல ரொம்ப வேற்றுமையை உருவாக்கிவிடும். அது லட்சிய விதையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளின் மூலமாக லோரியை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது காலத்தின் தேவை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய விளையாட்டு வீரர்களும் பல்வேறு விளையாட்டுகளும் இருக்கிறது. ஆனால் இங்கு முறையான ஸ்டேடியம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய அண்ணா விளையாட்டு அரங்கம் தவிர்த்து வேறு எந்த விளையாட்டு ஸ்டேடியமும் இல்லை. இப்போது நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஒரு
அவருடைய ஒரு கருணையினால இன்றைக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமக்கு ஒரு 3 கோடி ரூபாயில குலசேகரம்பதியில் ஸ்டேடியம் வந்திருக்கு. நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் 50 லட்சம் கொடுத்து 3.5 கோடி ரூபாயில் ஒரு மிக அழகாக ஒரு மினி ஸ்டேடியம் நாங்கள் வந்து இங்கு வரப்போகுது. அதே போன்று குளச்சல்ல வந்து இந்த ஆண்டுக்கான ஒரு மினி ஸ்டேடியம் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான பணிகள் வேலை நடக்கும். இப்போ கல்லடி மாவட்டத்தில் நம்முடைய 11வது தொகுதியில் இருக்கக்கூடிய மினி ஸ்டேடியம் வேலைகள் நடைபெற்று நடந்து கொண்டிருக்கிறது. அது வெகு விரைவில் ஒரு முழுமை பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு நடக்கும். நீங்க அறிவித்தபடி திருப்பரப்பு திட்டம் மாத்தி தொட்டிபால திட்டத்தினுடைய பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏற்கனவே தொடங்கி இல்ல, அந்த பணிகள் வந்து அந்த பாலம் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தை முடிஞ்சிடும். அது முடிஞ்சோட இந்த பார்க்குள்ள வேலைகளும் உடனடியாக தொடங்கி அதை நம்ம ஒரு ஷேப்பு கொண்டுக்கிறோம். திருப்பர பணிகளே அதான் நாங்க வந்து அவங்க வந்து முதல்ல திட்டமிட்டோம். இப்ப அந்த மக்கள் வந்து அது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் கேட்டாங்க. அந்த கரெக்ஷன்ஸ்க்காக அதை டிசைன் பண்ணி டிசைன் அப்ரூவல் போயிருக்கு. வெகு வரைக்கும் அதை தொடங்கிடும். எக்கோ டூரிசத்தை பற்றி ஒரு அறிவிப்பு நடவடிக்கை இப்ப இந்த டூரிசத்துக்கு நம்ம வந்து இப்ப வந்து ஒவ்வொரு இடங்கள் வந்து மேம்பாடு பண்ணணும். பார்த்தீங்கன்னா முட்டம், திருப்பரப்பு, நம்முடைய மாத்தூர் இது ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். இது இவற்றையெல்லாம் இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்கோ டூரிசம் கான்செப்ட்ல நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கன்சல்டன்சி டீம் போட்டு அவங்க ஒரு கான்செப்ட் நோட் தந்திருக்காங்க. அவங்க விரிவான திட்ட அறிக்கை தந்தவுடன் அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சரவைக்கும் மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று நம்ம அதை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்போம். இருக்கிற பில்டிங் கொடுத்துட்டாங்க சார். இந்த 3 பில்டிங் மண் சரி கட்டி இந்த 2 ஆர்க்குள்ள பில்டிங் தவிர மீதி எடுத்து பாருங்க. லேஅவுட்ல பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து 400க்கு தாராளம் போகுதுன்னு சொல்லி நான் வந்து பார்த்து 400ன்னு முடிவு பண்ணேன். 400 குறைச்சி வச்சா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ரெண்டு வீடு தாங்க உண்டு. அங்க இருக்கவங்களுக்கு பக்கத்துல இல்லையா, இங்க அக்ரிகல்ச்சர் போட்டி கிடக்கு. அங்க ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னா நீங்க ஆர்டர் கொடுங்க. சரி, நாம இதை பார்த்துக்கலாம். சரி.